அம்மா ஓடியாங்க, ஐயா ஓடியாங்க, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. கோசாப்பழம், சாத்துக்குடி பழம், வாழைப்பழம், திராட்சைப்பழம், மாதுளப்பழம், அண்ணாச்சி பழம் எல்லாமே கிலோ 5 ரூபா, கிலோ 5 ரூபா, கிலோ 5 ரூபா. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வண்டி இன்னும் 5 நிமிஷத்துல போய் ஓடியாங்க ஓடியாங்க. வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிற தாய்மார்களே, காட்டு கட்டு கத்துறனே காதில் உழுவுலியா, சீக்கிரம் ஓடியாங்க ஓடியாங்க. 5 ரூபாக்கில் 5 ரூபாக்கில் 5 ரூபாக்கில் எல்லாம் ஓடியா 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 ஓடியா. வாங்க ஐயா மார்களே, அம்மா மார்களே, தம்பி மார்களே, தங்கை மார்களே, அக்கா மார்களே, எல்லாரும் வாங்க, சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. இந்தாம்மா பழம் வைக்கிறம்மா, கொஞ்சம் அந்த ரேடியோ சத்தத்தை கம்மியாக வைக்கி, காதை அடைக்கிது பார்த்துக்க. அதுதான் பார்த்தீங்களாக்கா, கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு ஓய்வு எடுக்கலான்னு கொஞ்ச நேரம் படுத்து கண்ணு அசைஞ்சா போதும். காய் விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, வெங்காயம் விற்கிறவங்க 2 கிலோ 50, 1 கிலோ 100 அப்படி வாங்கம்மா வாங்க அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்புறம் எங்க உறங்குறது? இந்த மாதிரி ரேடியோ கட்டி சத்தமா சொல்றதும் நல்ல விஷயம் தான். நாம எங்கன்னா தூரமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் கேட்டு ஓடியாந்து வாங்கலாம். ஆனாலும் சரி நம்ம வாங்கலான்னு நிறுத்தினமா கூட அப்படியே சத்தத்தை குறைக்காமையே இருப்பாங்க. எப்ப தம்பி கொஞ்சம் குறைன்னு சொல்ற வரைக்கும் குறைக்க மாட்டாங்க, காதையே அடைச்சிக்குது. இப்படியே தான் பண்றாங்க. சைக்கிள்ல கூட கட்டிக்கிட்டாங்கக்கா இப்பெல்லாம். ஏம்மா சப்ப மண்டை வாழு மண்டை 2 பேரும் இப்போ பழம் வாங்குறதுக்கு வந்தீங்களா இல்லை ரேடியோ இவ்வளோ சவுண்டு வைக்கிறாங்க அவ்வளோ சவுண்டுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்தீங்களா? பழம் வாங்குனீங்களா போனீங்களான்னு இருக்கணும். நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் செல்லும் கையுமாவே அந்த ரீல்ஸை பார்த்துக்கிட்டே சத்தமாக வச்சுக்கிறீங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க நாங்கள் வந்துக்கிறோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் இப்படி சத்தமாக வைக்கிறோம். உங்களுக்கு ஊர் தேடி இருக்கிற இடமே கொண்டாந்து கொடுக்குற பாரு, அப்படித்தான் சொல்லுவீங்க. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு சோறாக்கலையும் அந்த ஃபோனு, துணி துவைக்கலையும் ஃபோனு, பாத்திரம் கழுவுக்குலையும் ஃபோனு, எப்போ பாரு அந்த ஃபோனு ஓடிக்கிட்டே கிடக்குது. பக்கத்தில் யாருன்னா கத்தி கத்தி கூப்பிட்டா கூட உங்களுக்கு காதல் விழுவுதா? பத்தாத்துக்கு டிவி என்னத்துக்கு ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு கிடக்குது, ஃபோனை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது? உங்களுக்குலாம் அறிவிக்குதா இல்லையா? வாங்கம்மா வாங்க, கிலோ 5 ரூபா, கிலோ 5 ரூபா. எந்த பழம் எடுத்தாலும் 5 ரூபா. வாங்கம்மா வாங்க, சீக்கிரமா வாங்க, நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. வாங்கம்மா வாங்க. அதான் வாங்குறதுக்கு வந்துட்டோம்ல, அந்த ரேடியோ எப்படி கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ண. என்ன சத்தம் கொஞ்சம் கம்மியாகவும் வைக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியே தான் பண்ணா எப்படி? நாங்களாம் செவுட்டுக்காதான் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளையில. ஆமா ஆமா அப்ப மட்டும் அப்படியே காது சொய்யன்னு கேக்குது. வாங்கம்மா வாங்க, 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா. வாங்கம்மா வாங்க. அடங்கப்பா ஏம்மா பழக்காரம்மா, கொஞ்சம் சத்தத்தையாச்சும் குறைச்சி வையம்மா, காதை அடைக்குது. நாங்க பழம் வாங்கிட்டு போன பிறகு சத்தம் வச்சுக்க. ஏமா சவுண்டை கம்மி பண்ணிவிட்டா இன்னும் உங்களை மாதிரி வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவங்க, டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களா எப்படி வந்து வாங்குவாங்க? சவுண்டெல்லாம் கம்மி பண்ண முடியாது, அப்போ தான் எல்லாம் வந்து பழம் வாங்குவாங்க. நீ ஒன்றும் வியாபாரம் பண்ணுற மாதிரி தெரியல, சரியான ரவுடிசம் பண்ணிட்டு தெரியல. என்ன வரத்துக்கு வர பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அப்புறம் உங்ககிட்டலாம் பதில் சொல்லாமல் இருந்தால் கூடைய தலைவில தூக்கி வச்சுட்டு ஓடி போயிட மாட்டீங்க. உங்களாம் எப்படி சமாளிக்கிறது? சரி இந்த 5 ரூபா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிலோ ஆப்பிள் கொடு. என்னது ஆப்பிள் கிலோ 5 ரூபாய்க்கு வேணுமா? உங்க புருஷன் கடை வச்சிருப்பா, அப்படியே போய் வாங்கிட்டு போப்போ. ஏம்மா நீ தானமா ரேடியோவில் எல்லா பழமும் 5 ரூபா 5 ரூபான்னு அனௌன்ஸ் பண்றீங்க. கிட்ட வந்து கேட்டா கொள்ள வேலை சொல்றது. இப்படித்தான் பண்றீங்க எனக்கு தெரியும். நீ மட்டும் இல்ல எல்லா வண்டிக்காரமே இப்படியே தான். அம்மா ரேடியோ போட்டியில சொல்றது ஒரு வேலை, நம்ம பக்கமா வாங்கலான்னு போய் கேட்டா ஒரு வேலை சொல்றது. ஏன்னா நெட்டவள்ளி, நான் போய் டீ குடிச்சு போகிறதுக்குள்ள 1 கிலோவாச்சும் வியாபாரம் பண்ணியா இல்லை நீ பாட்டுக்கு அப்படியே தான் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறியா? நல்லா சத்தமாக கூவி கூவி போய் கூப்பிடணும், தூங்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போ தான் முடிச்சுக்கிட்டு ஓடியாருவாங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். ரேடியோ சவுண்டை ஏன் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன்? நல்லா சத்தமாக வை. அட 4 முடி, அந்த கொடுமையை ஏன் கேட்குற? சரி கேட்கல விடு. ஏய் 4 முடி, நேரம் கட்ட நேரத்தில் நீ வேற சொல்கிறது கேளு. சரி சொல்லு. இவங்க 2 பேரும் என்னன்றாங்க, ரேடியோவை சவுண்டு வைக்கக்கூடாதான், காது அடிக்குதான், வீட்டில் வந்து படுத்து தூங்க முடியலையா, டிவி பார்க்க முடியலையா, இவ்வளோ சத்தமாக ஏன் வைக்கிறீங்க? நாங்கள் வேணும்னா நாங்களே வந்து வாங்கிக்கோம்ல, எப்போ பாரு இவ்வளோ சத்தமாகவே வச்சுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. என்னன்னு கேளவங்கள. ஏமா என்னம்மா உங்கள் 2 பேத்துக்கும் பிரச்சனை? நம்ம தாய்மார்கள் இந்த மழையிலையும் வெயிலையும் வெளியில் அலைஞ்சு கிடக்க வேணாமே, சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துடுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் வண்டி பிடிச்சி வாடகை கொடுத்து உங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுத்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இதெல்லாம் பரவாயில்லையா? என்னம்மா நீங்கள் சரி வாங்கிட்டு போங்க. இப்படி பொறுமையே சொன்னால் பரவாயில்ல. அந்த பொம்பளை இருக்கிற பாரு, நெட்ட பொம்பளை, அவள் என்ன வரத்துக்கு வர தெரியுமா? சண்டைக்கே தான் வரா. அவளாம் எப்படி தான் வியாபாரம் பண்ணுவாளோ? அவளை ஊட்டினா ஒரு காய் விற்க மாட்டாமா? சரிங்க குட்ட பொம்பளை, இனிமேல் சண்டைக்கு போடல. பாரு இந்த வாய் குசும்பு தான் இந்த பொம்பளை கிட்ட ஆகாதுன்றது. நெட்டவள்ளி கஸ்டமர் கிட்ட இப்படிலாம் பேசாத. பழக்கடைக்காரக்கா, அண்ணாச்சி கிலோ எப்படி? அண்ணாச்சி பழமா? அதே கிலோ 50 ரூபான்னு போட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு 5 ரூபா குறைச்சிக்கிறோம், 45 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. ஏக்கா மைக்கில் எந்த பழத்தை எடுத்தாலும் கிலோ 5 ரூபா கிலோ 5 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இங்கே வந்து கேட்டால் 50 ரூபா 5 ரூபா குறைச்சி 45 ரூபாங்கிறீங்க. என்ன கணக்கு இது? ஒன்றும் புரியலையே. அப்பா தம்பி அதுதான் கணக்கு. என்னக்கா விளையாடுறீங்களா? இல்லப்பா தம்பி வியாபாரம் பண்றோம். நீங்க வேற ஏங்கனே, நானே கீழ தெருவுல இருந்து 5 ரூபா விலை சல்லிச்சா கிடைக்குதே வாங்கிட்டு போலான்னு ஓடி வந்தா திராட்சை பழம் 1 கிலோ 90 ரூபா சொல்றாங்க. நீ மைக்ல பாத்தீங்கன்னா 5 ரூபா 5 ரூபான்னு சொல்லிட்டு நாம வாங்கலான்னு வந்தா அவங்க ஒரு
நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நாங்க வந்து என்னன்னா அது ஒரு பிசினஸ் ட்ரிக்கு. அப்படி சொன்னா தானே வருவீங்க. அப்புறம் அங்க வந்துட்டு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவீங்க. எப்பயும் கொஞ்ச நேரம் வளர்க்காடிட்டு. அக்கா இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். 5 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா 2 அன்னாச்சி பழம் வாங்கிட்டு போவேன். இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேணாம். அப்படியா தம்பி, சரி நீங்க கிளம்புங்க. சொல்றோம்ல அது ஒரு பிசினஸ் ட்ரிக்குன்னு. அப்புறம் திரும்ப திரும்ப வளைச்சு 5 ரூபான்னு நான் எங்க இருந்து கொடுத்துட்டு அப்புறம் தலைமையில துண்டு போட்டுக்கிட்டு தான் போகணும். ஒன்னு சொன்னா வச்சுக்க மாட்டேறே. எப்படிப்பா தம்பி? வாரேன். எனக்கு உங்க அன்னாச்சி பழமே வேண்டாம். சரிப்பா தம்பி, வேண்டாம்னா விட்டுருங்க. சரிக்கா, உங்களுக்கு என்ன வேணும், எத்தனை கிலோன்னு சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு நான் அளந்து போட்டு நான் அடுத்த ஊருக்கு போய் பார்க்கணும்ல. இங்கேயே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கடைசியா கேக்குறேன், சாத்துக்குடி பழமாச்சும் 5 ரூபாய்க்கு தருவீங்களா தரமாட்டீங்களா? ஏன் சுடிதார் போட்ட பொம்பளை, உனக்கு எத்தனை டைம் சொல்றது? நாங்க தான் அப்படி சொன்னோம், இப்போ இவ்வளோ ரேட்டுன்னு சொல்றோம்ல, வாங்கிட்டு போவியா? சரி அம்மா, முடிவா எவ்வளோன்னா தான் கொடுப்பீங்க? எந்த பழமும் உங்களுக்கு வேணும்? நீங்க எந்த பழம் சொன்னீங்கன்னா தானே நான் ரேட்டு சொல்ல முடியும். எனக்கு வாழைப்பழம் திங்கிறதுக்கு 2 கொடுங்க. தூங்கி எந்திரிச்சா கக்கூச்சி போனா வரவே மாட்டுக்கு. எவா ஒரு வெக்கம் கட்டவ, எதை எங்க சொல்லணும்னு தெரியாது. சோ அப்படியாக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட 2 வாழைப்பழம் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. காலையில் ஆனால் கலக்கலன்னு போயிடும். 2 பழம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 20 ரூபா. சரி, உங்களுக்காக 15 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கக்கா. இந்தாங்க 2 பழம் தாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, நம்ம வண்டிக்கு பின்னாடி அப்படியே வந்துருங்கக்கா. நான் உள்ள பெரிய கார் இருக்குது, அதில் பிச்சு தரேன். அது நல்ல ஸ்பெஷலான வாழைப்பழம். அப்படியே வந்துடுறீங்களா? சரி வாரேன். வாங்கம்மா வாங்க. கிலோ 5 ரூபா, கிலோ 5 ரூபா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பழம் வேணும், எத்தனை கிலோ வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அளந்து போட்டுருவேன். எனக்கு ஒரு பூசணிக்காய் கொடு. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 1 கிலோ 1 காய் வெயிட் வராது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ 5 கிலோ அப்படி தான் வரும். அதனால நான் வெயிட் போட்டு எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிடுங்களே. சரி, அப்படித்தான் கொடுங்கம்மா. எப்படி கீதா, நம்ம கிட்ட பூசணிக்காய் இல்லடி, எங்கிட்டு கொடுப்ப நீ? அட, பூசணிக்காய் இருக்கிறத நீ பார்க்கலையா? நான் என்ன பண்ணேன், தர்பூசணி வாங்கக்கல, பக்கத்தில் பூசணிக்காய் ஒன்று இருந்துச்சு. இது என்னமோ வித்தியாசமாக இருக்குதுன்னு அசாம கடைக்காரருக்கு தெரியாமல் எடுத்து நம்ம ஆட்டோவில் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா தான் பக்கத்தில் ஒரு அண்ணங்கிட்ட இது என்னன்னு கேட்டேன், பூசணிக்காய்னு சொன்னபடி. அதனால ஆட்டோவில் நீ எடுத்து கொடுத்து விடு. நீலாம் எப்படி தான் வியாபாரம் பண்ணுவியப்போ? ரைட், ஓகே, எடுத்து தாரேன். இருங்கக்கா, பூசணிக்காய் எடுத்துட்டு வந்துடலாம். எங்கப்பா என்ன கணக்குது. இந்தாங்கக்கா, அப்படியே தலைமையில வச்சு விட்றம்மா. இதை வேற அவன் கையில பிடிச்சிட்டு போடுவான், கை வலி எடுத்துக்கும். பத்திரமா கொண்டு போய் சேர்த்துங்க. பணம் எவ்வளோன்னு சொல்லிடு கீதா. பூசணிக்காய் வந்து கிலோ 3 கிலோ இருக்குதுக்கா, வெயிட் போட்டு பக்கத்தில். கிலோ 10 ரூபானாலும் 3 கிலோ 30 ரூபா. ஒரு 5 ரூபா குறைச்சிக்கிட்டு 25 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கக்கா. நீங்கள் இவ்வளோ நேரம் பேசி நம்மளுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. அதனால உங்களுக்கு 5 ரூபா ஆஃபர், டிஸ்கவுண்ட் வச்சுக்கோங்க. நல்லா ஆஃபர் கொடுத்தீங்க போங்க. தாரேன். இந்தாம்மா, இதில் 25 ரூபா இருக்குது. நான் வாரேன். அந்த ஸ்பீக்கரை மட்டும் கொஞ்சம் சத்தம் கம்மியாக வைங்க. என்ன வச்சுக்கலாம், நீங்கள் வாங்க போங்க. இன்னுமே சவுண்டு கம்மியாக வச்சுக்கலாம். அவங்கள பார்த்து வியாபாரம் பண்ண கற்றுக்க நெட்ட பொம்பளை. இப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒரு வியாபாரமும் பண்ண முடியாது. என்ன? சரிங்க அவ்வை தாயே, உங்க அறிவுரைக்கு நன்றி. நீங்கள் சென்று வாருங்கள், நான் நீங்க சொன்னபடியே வியாபாரம் பண்றேன். வாங்கம்மா வாங்க. எந்த பழம் எடுத்தாலும் கிலோ 5 ரூபா. வாங்கம்மா, வாங்க ஐயா, வாங்க தம்பி, வாங்கம்மா வாங்க.